ஸ்னோ. நான் டென்மார்க் வரதுக்கு முன்னாடியிலேருந்தே லைஃப்பில் ஒரு வாட்டியாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடணுன்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம். நான் வந்ததுக்கப்புறம் வந்த பெரிய ஸ்னோஃபால் இது தான். ஸோ நாங்கள் இதை எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணணுன்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸ்னோ வந்ததுக்கப்புறம் ஊர் மொத்தமாக பார்க்குறதுக்கு ஒரு ஒண்டர்லேண்ட் மாதிரி மாறி இருந்தது. ஸோ எங்களோட ஃபேவரட் பிளேசஸ்லாம் ஸ்னோ கவர்டாக இருக்கும்போது எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்காக நாங்கள் ஒரு லாங் ட்ரைவ் போகலான்னு டிசைட் பண்ணோம். ஸ்னோஃபாலில் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கண்டிப்பாக இதுதான் என்னோடய பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காலை வச்சு போக லைட்டாக பயமாக தான் இருக்குது, வலிக்கிறமோன்னு. கார் ஃபுல்லாக ஸ்னோ, ஓட்டிட முடியுமா? இந்த ஊருக்காரங்களுக்கு இது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். பட் எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஸ்னோ பார்க்குறேன் அப்படிங்கிறதுனால இதில் கார் ஓட்டிகிட்டு போகிறது நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கன்சர்னாகவே இருந்தது. வின்டர் டைமில் நம்ம வெளியே கிளம்பணுன்னா ஒரு 15 to 20 minutes அட்வான்ஸாக ரெடியானால் தான் டைமுக்கு கிளம்ப முடியும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்னோலாம் பெஞ்சிருக்க டைமில் அதுக்குன்னு உள்ள டூல் வச்சு ஸ்னோவெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணால் தான் நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்ப முடியும். சைட்லலாம் ஃபுல்லாகிடுச்சு. ஸ்னோனால் வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சுது. இதுவே ஐஸ் ஃபார்மாக இருந்ததுன்னா ஐஸ் ஸ்க்ரேப்பிங் டூல் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸை ஸ்க்ரேப் பண்ணி எடுக்கணும். அதுக்கு இன்னும் ரொம்ப லேட் ஆகும். காலையில் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே டைம் ஆக ஆக ஸ்னோஃபால் அதிகமாகிக்கிட்டே போகுது. அதனால் கார் எல்லாம் ஸ்னோவில் கவர் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் போனால் எந்த கார் யாரோடதுன்னு தெரியாத அளவுக்கு ஸ்னோ கவர் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஜாக் எனக்கு ஸ்னோவில் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பான். இப்போ அவனையும் ப்ளே ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு எங்களோட ஃபேவரட் பிளேசஸ் எல்லாம் பார்க்க நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். டென்மார்க்கில் ப்ளே ஸ்கூலில் கூட சோஷியல் டிஸ்டன்சிங் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் கண்டிப்பாக எல்லோரும் மாஸ்க் போட்டுட்டு தான் உள்ளே போகணும். மாற்றணும்டா. அப்பா கடையில் போய் வாங்கிட்டு வரணும். சரி. ஸ்னோ டைமில் கார் ட்ரைவ் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயந்தான். ஏன்னா ஸ்கிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ டென்மார்க்கில் வின்டர் ஸ்டார்ட் ஆகும்போதே காருக்கு வின்டர் டயர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த டயர்ஸை ஐஸ் அண்ட் ஸ்னோவில் ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கார் ஸ்கிட் ஆகாமல் நமக்கு சேஃபாக ஓட்ட முடியும். அண்ட் தென் ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆனதும் திரும்பவும் சம்மர் டயர் சேஞ்ச் பண்ணிடணும். இந்த மாதிரி சீனரிஸ்லாம் நான் ஹாலிவுட் மூவிஸில் தான் பார்த்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் நேரில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு இதை பார்க்கும்போது க்ரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா படம் தான் ஞாபகம் வந்துகிட்டே இருந்தது. இப்போ நாங்கள் வர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துட்டோம். நார்னியா வார்ட்ரோப்ல ரொம்ப பெருசாக தெரிகிற இந்த பிரிட்ஜோட பேர் லில்லபெல்ட் பிரிட்ஜ். அதாவது இங்கிலீஷில் லிட்டில் பெல்ட் பிரிட்ஜ் அப்படின்னு டிரான்ஸ்லேட் ஆகும். இது ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் அண்ட் இந்த பிரிட்ஜ் டென்மார்க்கோட மெயின்லேண்டை ஃபியூனன் ஐலாண்ட்ஸோட கனெக்ட் பண்ணும்.
இந்த பிரிட்ஜுக்கு கீழே இருந்து தான் நாங்கள் இப்போ என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். என்னம்மா? மண்ணுடா, மண்ணுக்கு மேலே ஸ்னோ இருக்கு. என்ன பண்ற? டென்மார்க்கில் சம்மரில் பண்ணுற மாதிரியே வின்டர்லேயும் நிறைய அவுடோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. ஐஸ் ஸ்கேட்டிங், ஸ்கீயிங் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கு தேவைப்படுற கியர்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்க வீட்டிலவே வச்சுருப்பாங்க. சம்மர் வெக்கேஷன் மாதிரியே டென்மார்க்கில் February 2nd வீக்கில் வின்டர் வெக்கேஷன் இருக்கும். இந்த டைமில் வின்டரை மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய வின்டர் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸும் பண்ணுவாங்க. நம்ம கண்ணு வைக்கலாம். என்னடா என்னதான் அது? ஸ்னோமேனாடா? மூக்கு வை. வெயிட் அம்மா ஒன்றும் பண்ணாது, அம்மா வைப்பாங்க. ஐயா ஓகே எங்கடா? நல்லா பெரிய இது. ஓகே இதான் மூக்கா? ஓகே கை மூக்கு. இன்றைக்கி எங்களுக்கு ஒரு ஹாப்பியான டே. நாங்கள் ஸ்னோவை ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். பாய்.